மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஜெபிக்கணும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதம் எப்படி செய்வார்னா, நீங்க மனுஷனுடைய வார்த்தை என்னென்ன சொல்லப்பட்டதோ அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். எலியாவை கர்த்தர் எப்படி அழகாய் நடத்தினார். நான் நம்புறேன் இந்த சகோதரியினால மரித்து போவேனோன்னு நினைச்சிருக்கலாம். அவங்க என்ன சொல்றா, இந்த 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 லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உன்னை கொன்றுவேன்டா, நீ அத்தனை பேரை கொன்ன இல்ல, உன்னை நான் கொன்றுவேன். ஆனா ஆண்டவர் வந்து அவளுடைய கையில ஒப்பு கொடுத்தாரா? ஏசபேலுடைய கையில தீர்க்கதரிசியை ஒப்பு கொடுத்தாரா? இல்ல இல்ல, அவன் மரணத்தையே காணாமல் எடுத்து கொள்ளப்பட்டான். கர்த்தர் அவனை எடுத்து கொண்டார். ஆண்டவர் சொன்னதுதான் நடந்துச்சே தவிர ஏசபேல் சொன்னது நடக்கவே இல்லை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் சொன்னதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர் தருவேன் என்றதை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னது நடக்காது. உங்களுக்கு விரோதி சொன்னது நடக்காது. சொல்லுங்க எல்லாரும் நல்ல விசுவாச